பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தன்னுடைய தொழில் நிகழ்வுகளுடன் சேர்த்து பின்னி பிணைத்து ஒரு காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆவணமாக குருசையா அவர்கள் இந்த ஆவணத்தை நூலினை வெளியிட்டிருக்கின்றார். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகும். நான் குருசையா அவர்களை முதலிலே சந்தித்தது மடு தேவாலயத்திலே. மடு தேவாலய வளாகத்திலே அமைந்திருந்த மடு உதவி அரசாங்க அதிபர் பிரிவிலே அந்த சந்தர்ப்பத்திலே நான் கொழும்பில் சென்ற பொழுது ஐயா அவர்கள் ஒரு அங்கு தங்கியிருந்த மக்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் நான் அவரை முதலாக சந்தித்தேன். அதன் பின்னர் இன்று 35 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய உறவு நிலைத்திருக்கின்றது. நிலைத்திருக்கும் என்று நான் அந்த சந்தர்ப்பத்திலே கனவிலும் கூட நிலைத்திருக்கவில்லை. சிறு சிறு இடைவெளிகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய கருத்து பரிமாறல்கள் இருந்து கொண்டுதான் இருந்திருந்தது. உண்மையிலேயே குருசையா அவர்களை நாங்கள் குருசையா எங்களுக்குள்ளே அழைப்போம். அந்த அழைப்பிலே ஒரு மதிப்பிருந்தது, அன்பிருந்தது, மரியாதை இருந்தது, கூடவே ஒரு பயமும் இருந்தது. ஏனென்றால் அவர் அடிக்கடி எங்களை கூப்பிட்டு புள்ளி பெறங்கள் வைப்பார். இங்கே தங்கி இருக்கிற மக்களிட தொகை, உணவு வழங்கிய மக்களிட தொகை, வித்தியாசங்கள், அந்த காரணங்கள், ஏன் கூடினது ஏன் குறைந்தது என்று அடிக்கடி அவர் எங்களை கூப்பிட்டு விசாரித்தார். உண்மையிலே அவரிடம் நான் நன்கு கற்றுக்கொண்ட அந்த பாடம் இன்று வரையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அந்த கணக்கு பார்க்கிற பழக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியிருந்தது என்றால் மிகையாகாது. அவருடைய அந்த காலகட்டத்திலே உணவு வழங்கல்லாம் இந்த பிரதேச செயலங்களுடைய மிகவும் பிரதான பணியாக இருந்தது. இங்கே தஞ்சங்கோடி வந்திருந்த மக்களுக்கு உணவு வழங்குதல் மிகவும் பிரதான பணி. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அடிக்கடி ஒரு பழமொழியை கூறுவார். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும் என்பதுதான் அவர் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை. ஏனென்றால் அந்த அளவிலே பொதுமக்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலுக்கு எந்த பாதகமும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே மிக மிக அக்கறையாகவும் கரிசனையாகவும் இருந்த சகல பக்கத்து மக்களையும் சகல கிராமத்து மக்களுடைய வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளையும் தனித்தனியாக கேட்டறிகின்ற பண்பு கொண்டவர். அவருக்கு துணை நின்றது அவருடைய துணிவு தான் அவருடைய சொத்து. அந்த அடிப்படையிலே தான் அவர் தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அதிலிருந்து வெளிவந்து அவர் இன்றும் நிலைத்திருக்கின்றார் என்றார். அது அவருடைய அந்த மன துணிவு தான் அவருக்கு முழு முதற் காரணம் என்று நாங்கள் கூற வேண்டும். எந்த தீர்மானத்தையும் நீதியாகவும் நியாயமாகவும் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தன்மையையும் சரியாக இனங்கண்டு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனையும் சரியாக புரிந்து கொண்டு தீர்மானம் எடுக்கின்ற வல்லமை அவருக்கு இருந்தது. இந்த புத்தகத்தை நூலினை வாசிப்பவர்கள், இந்த நூலின் கண்ணோட்டத்தினை பார்ப்பவர்கள் நிச்சயமாக அதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய துணிவு எத்தகையது என்பது இன்று வாசிப்பவர்களுக்கு, இந்த இளம் தலைமுறையினருக்கு பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தினையும் அவருடைய இந்த தோற்றத்தினத்தையும் பார்ப்பவர்கள் நிச்சயமாக சரியான புரிதல்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே அவருடைய இந்த புத்தகத்தினுடைய நூலினுடைய முதலாவது கட்டத்திலும் இறுதியிலும் 2வது கட்டத்தின் இறுதியிலும் அவருடன் கடமையாற்றிய சில அனுபவங்கள் எனக்கும் இருந்தது. இந்த 2வது கட்டத்தை பொறுத்தவரையில் அவர் பல திட்டங்களை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கொண்டு வந்தார். பருத்தித்துறையிலே ஒரு துறைமுகம் அமைக்க வேண்டும், பேசாலையிலே ஒரு துறைமுகம் அமைக்க வேண்டும், அதே போல யாழ்ப்பாணத்துக்கு நீதி வழங்கல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பல பாரிய திட்டங்களை கொண்டிருந்தார். ஆனால் பல்வேறு இடையூறு காரணமாக அவற்றை நடக்க முடியாமல் போன இடத்தில் அவர் அதனை சொல்லி கவலைப்படுவார். நான் பல தடவைகள் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றேன், சந்தித்திருக்கின்றேன். அவற்றை சொல்லி அவர் கவலைப்படுவார். வேணாம் என்று சொல்பவர்கள் என்ன வேணும் என்று சொல்கிறார்கள் இல்லையே என்பதுதான் அவருடைய அடிப்படையான கவலையாக இருந்தது. வடமாராட்சியிலே வருடங்களில் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு நன்னீர் வழங்க வேண்டும் என்ற
விடயத்திலே அவர் அந்த ப்ரொஜெக்ட் தான் அவருடைய இறுதியான ப்ரொஜெக்டாக இருந்தது. நான் கடைசி நிமிஷத்திலே அவரை சந்தித்தேன். அப்பொழுது அந்த ப்ரொஜெக்டை வெற்றிகரமாக கொண்டு செலுத்த வேண்டும், யாழ் மாவட்டத்துக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிக மிக ஆர்வமாக இருந்தார். பல்வேறு கூட்டங்களை நடத்தினார். பல தடவைகள் ஆழ்வர் செயலகத்துக்கும் வந்தார். அந்த பல கூட்டங்களிலே பங்கு பெற்றின சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்திருந்தது. இறுதியாக அந்த மக்களின் பல கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை உபதபால் நிலையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பது. அந்த உபதபால் நிலையத்தை அவர் ஓடோடி அமைத்து கொடுத்தார். கொழும்பிலிருந்தும் பல பெரிய மட்ட உத்தியோகர்களை கூட்டிக் கொண்டு வந்து திறந்து வைத்து அந்த பொதுமக்களை திருப்திப்பட வைத்து அவர் அந்த நன்னீர் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இன்று அந்த நன்னீர் திட்டத்தினால் பலர் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பலர் நன்மை பெற காத்திருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார், இப்பொழுது எல்லோரும் மௌனித்து போயிருக்கிறார்கள். அந்த திட்டம் நிறைவுக்கு வந்தவுடன் அந்த திட்டத்திலே நன்மை பொதுமக்கள் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்தவர்கள் மௌனிகளாக இருக்கிறார்கள் என்று. உண்மைதான், எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பல திட்டங்களை நாங்கள் இருக்கின்றோம். அவர் தனிப்பட்ட முறையிலே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் அவருக்கும் மேற்பட்ட விதத்திலே அந்த திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்காம போனது என்றுதான் கூற வேண்டும். இந்த வகையிலே குருசையா அவர்கள் எங்கள் மத்தியிலே மிகவும் துணிச்சலானவர்களாக, மிகவும் முன்மாதிரியானவராக, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடலாக எங்களை எல்லாம் நல்ல வழிப்படுத்தி நிர்வாக சேவையிலே நாங்களும் சிறப்பட பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே எங்களுக்கு அவர் எங்களுக்கு வழங்கிய வழிகாட்டல்கள் மிக மிக பல, எல்லாவற்றையும் இங்கே சொல்ல முடியாது. அவ்வாறானவர் அவருடைய மனைவியையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். எத்தனையோ தடவைகள் நான் அவருடைய இல்லங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அன்னார் என்று விட்டாலும் ஜன்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க என்ற வார்த்தையை நான் அவருக்காக கூறி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசைகளையும் தெரிவித்து இந்த காலம் வாழ வேண்டும் என்னும் எங்கள் சமுதாயத்திற்கு நிறைய வழிகாட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.